السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو تعلم أمتي ما في رمضان لتمنوا أن تكون السنة كلها رمضان أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 8வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் 3 அமல்களை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஒன்று, ஹராமான எல்லா பாவங்களையும் கைவிட்டு விடுவது, நிறுத்தி விடுவது. 2, அல்லாஹ் நம்மீது ஃபர்லாக்கி இருக்கின்ற வணக்கங்களை கூடுதல் முக்கியத்துவத்தோடு நிறைவேற்றுவது. 3, ஃபர்லான வணக்கத்தையும் தாண்டி நஃபிலான மேலதிகமான வணக்கம் என்று மார்க்கத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றவற்றை அதிகமாக கடைப்பிடிப்பது. இந்த 3 வணக்கங்களையும் ரமலானுடைய 1 மாத காலம் நாம் செய்கின்ற போது இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்கள் என்ற பெயரை பெறுவோம் என்று பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி, இந்த ரமலான் 1 மாத காலத்தில் ஒரு முஃமின் அடைந்து கொள்ள வேண்டிய அரும்பெரும் பாக்கியங்கள் எவை, மாணிக்கங்கள் எவை? 3 வகையான பாக்கியங்களை ஒரு முஃமின் இந்த மாதத்தில் அடைந்து விட்டான் என்றால் அவனை பொறுத்தமட்டில் ரமலானில் அவன் வெற்றியாளன். 3ஐயோ 3இல் 1ஐயோ அவன் தவறவிட்டு விட்டான் என்றால் அவன் மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறான், அவன் நஷ்டமடைந்தவன் என்று குறிப்பிட வேண்டும். அதிலே முதன்மையான பாக்கியம் அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியது. மனிதனுடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். இதுவரைக்கும் அவன் வாழ்ந்து வந்த கடந்த கால வாழ்க்கை. 2, அவன் வாழவிருக்கின்ற மௌத்து வரைக்கும் உள்ள எதிர்கால வாழ்க்கை. 3, இப்போது அவன் இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் 3 கட்டங்களும் பரிசுத்தமாகிவிட்டது, புனிதத்துவம் பெற்றுவிட்டது என்றால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியடைந்து விட்டது. இதிலே கடந்த கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய? கடந்த கால வாழ்க்கையில் இவன் செய்துவிட்ட பாவங்கள், அந்த பாவத்தால் ஏற்பட்டுவிட்ட கரைகள், பாதிப்புகள், இவற்றையெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் அவன் மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெற வேண்டும் என்று பார்த்தோம். எப்படியாவது இந்த மாதம் முடிவதற்குள் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி மன்றாடி கெஞ்சி கேட்டு எப்படியாவது மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை அவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய கடந்த கால வாழ்க்கை தூய்மையாக ஆகிவிடும். காரணம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமன் லா தம்பலஹு. பாவத்தில் இருந்தும் தௌபா செய்தவன் பாவமே செய்யாதவனை போன்று ஆகிவிடுகின்றான். 2 உடை எடுத்துக்கொள்வோம். ஒன்று துவைத்து சுத்தமாக இருக்கிறது மடித்து, இன்னொரு ஆடை உடுத்தி அழுக்கு படிந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 2க்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஒன்று தூய்மையானது, மற்றொன்று அழுக்கு படிந்தது. ஆனால் இந்த அழுக்கு படிந்த இந்த ஆடையை துவைத்து சுத்தப்படுத்தி இதை காய வைத்து மடித்து விட்டால் 2ம் தரத்தில் ஒன்றாக ஆகிவிடுகிறது. இதே போன்றுதான் ஒரு மனிதன் பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கின்றான். இன்னொரு மனிதன் பாவம் செய்தான், ஆனால் செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மனம் உருகி கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு தேடி பெற்று விட்டான் என்று சொன்னால் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அவனுடைய பாவ கரைகள் கழுவப்பட்டு விட்டது. இப்போது அவன் பாவமே செய்யாத மனிதனை போன்று ஆகிவிடுகின்றான். ஆக இதற்காக வேண்டித்தான், அதாவது பாவமே செய்யாத மனிதனை போன்று பரிசுத்த நிலையை அவன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தௌபாவை, பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. இது
ரமலானில் பெற வேண்டிய முதல் பாக்கியம். அதை பெற்றுவிட்டால் அவனுடைய கடந்த கால வாழ்க்கை தூய்மை பெற்றுவிடும். அடுத்து இரண்டாவது, மௌத்து வரைக்கும் எஞ்சி இருக்கின்ற எதிர்கால வாழ்க்கை தூய்மை பெற வேண்டும். அது தூய்மை பெறுவதற்கு என்ன செய்ய? பாவங்கள் இல்லாமல் அவன் பரிசுத்தமான முறையில் அந்த வாழ்க்கையை கழிக்க வேண்டும். பாவமே செய்யாமல் அவன் அந்த வாழ்க்கையை அவன் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் தக்வா என்ற இரையச்சம் அவன் நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும். அவனுடைய நெஞ்சத்தில் தக்வா என்ற இரையச்சம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அதிருப்தியான, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற, அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறுகின்ற, அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுத் தருகின்ற எந்த ஒரு பாவத்தையும் ஒருபோதும் அவன் செய்வதற்கு துணிய மாட்டான். தக்வா வந்துவிட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களை மட்டும்தான் செய்வான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களில் மட்டும்தான் ஈடுபடுவான். அதற்கு மாற்றமான செயல்களில் அவன் ஈடுபட மாட்டான். ஆகவே புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அவன் பெற வேண்டிய இரண்டாவது பாக்கியம் தக்வா என்பது. அந்த தக்வாவை பெற்றுவிட்டால் எதிர்கால வாழ்க்கை தூய்மை பெற்று விடுகிறது. இதையும் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். இப்போது மூன்றாவது மனிதனுடைய கட்டம், வாழ்க்கையின் மூன்றாவது கட்டம் நிகழ்காலம். இந்த நிகழ்கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் ரமலானில் அடைய வேண்டிய மூன்றாவது பாக்கியம் எது அன்புகளே? அதுதான் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்துக்கொள்வது. இந்த ஒரு மாத காலம் ரமலானுடைய பிறை கண்டதில் இருந்து பெருநாள் பிறை காணுகின்ற வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு மாத காலம் 100க்கு 100 ஈமானுடைய வாழ்க்கை மட்டும்தான் நாம் வாழ வேண்டும். ஈமானுக்கு புறம்பான வாழ்க்கை ஒருபோதும் வாழக்கூடாது. அப்படி என்றால் கொஞ்சம் புரியும்படியாக சிந்தித்து பார்ப்போம். மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது 2 வகையான வாழ்க்கையை சந்திக்கின்றான். ஒன்று அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற ஈமானுடைய வாழ்க்கை, மற்றொன்று தன் மனத்தை திருப்திப்படுத்துகின்ற மனோ இச்சையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. ஈமானுடைய வாழ்க்கை என்றால் எது? எதை செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ, எதை அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அவற்றை செய்ய வேண்டும், எவற்றை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை விட்டுவிட வேண்டும். காரணம், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை முன்வைத்து அவன் ஏவியவற்றை செய்து அவன் தடுத்த காரியங்களை விட்டு விலகி அவனை திருப்திப்படுத்தும் விதமாக ஒரு மனிதன் வாழுகின்றான் என்று சொன்னால் அதற்கு பேர் ஈமானுடைய வாழ்க்கை. இந்த ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த ஈமானுடைய வாழ்க்கை வாழ்ந்தோமா இல்லையா என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாளை மௌத்துக்கு பிந்திய நிரந்தரமான வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படவிருக்கிறது. ஈமானுடைய வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை யார் முடித்து கொண்டாரோ அவர் மறுமையின் நிரந்தர வெற்றியை பெறுகின்றார். யார் ஈமானுடைய வாழ்க்கை வாழாமல் அதற்கு மாறுபட்ட வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கை? தன் மன விருப்பத்தை, தன்னுடைய திருப்தியை அடிப்படையாக கொண்டது. எனக்கு எது பிரியமானது அதை நான் செய்வேன், அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பாக இருந்தாலும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. என் மனம் எதை வெறுக்கிறது அதை நான் விட்டு விடுவேன், அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. காரணம், என் மனத்தை திருப்திப்படுத்த வேண்டும். எனக்கு விருப்பமானதை செய்து எனக்கு அதிருப்தியானவற்றை விட்டுவிட்டு என் மனத்தை திருப்திப்படுத்த வேண்டும். என்னை திருப்திப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் மனோ இச்சையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை ஈமானுடைய வாழ்க்கை. தன் மனத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தான்தோண்டித்தனமான வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையில் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஈமானுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சியை தருவதுதான் இந்த ரமலானுடைய மாதம். எப்படி? இராணுவ வீரர்களை பார்க்கலாம். இராணுவ வீரர்கள் இருக்கிறார்களே, இந்தியாவை பொறுத்த மட்டில் எல்லைகளிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். எதிர்நாட்டில் இருந்து தாக்குதல் தொடுக்கின்ற போது அதை எதிர்த்து முறியடிப்பதற்காக வேண்டி ஈடுபடுவார்கள் இராணுவம். இந்த இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட ஒரு மாதமோ சில குறிப்பிட்ட நாட்களோ புத்தாக்க பயிற்சி என்ற அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கப்படும். சில குறிப்பிட்ட முகாம்களுக்கு கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு சில பயிற்சிகள் வழங்கப்படும். என்ன பயிற்சி? ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய இராணுவ பணியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு என்ன தேவையோ அந்த பயிற்சி அவனுக்கு வழங்கப்படும். அவன் மலை ஏற வேண்டும்,
கயிற்றை கட்டி மலைகளிலே ஏறச் சொல்லுவார்கள், அதிகாலையில் ஓடச் சொல்லுவார்கள், துப்பாக்கி சுடச் சொல்லுவார்கள், மரங்களோடு மரங்களாக சேர்ந்து மறைய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்னும் இப்படி எத்தனையோ பயிற்சிகள் இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி. இந்த பயிற்சியை வருடங்கள் தோறும் சில குறிப்பிட்ட நாட்களில் அந்த இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே அவர் இராணுவ வீரர், இராணுவ பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். அந்த தொய்வு இல்லாமல் மீண்டும் புத்தாக்க பயிற்சி கொடுத்து தன்னுடைய இராணுவ பணியை வெகு சிறப்பான முறையில் அவர் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புத்தாக்க பயிற்சி இராணுவ முகாம்களில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போன்று ஈமானிய வீரர்களுக்கு, ஈமானுடைய வாழ்க்கைக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்படுகின்ற இராணுவ மைய கேந்திரம்தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலான் ஒரு மாத காலம் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும்? எதையெல்லாம் அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் அவன் செய்ய வேண்டும். எவற்றையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றுதான் என் லட்சியம். அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் என் குறிக்கோள். என் மன விருப்பு வெறுப்பு எனக்கு முக்கியமல்ல. எனக்கு பிரியமானதை செய்து எனக்கு வெறுப்பானவற்றை விட்டு ஒதுங்கி என் மனத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது ஷைத்தானுடைய வாழ்க்கை, மனோ இச்சையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் வரவில்லை. இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் ஈமானுடைய வாழ்க்கை. ஆம், அந்த ஈமானுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு மாத காலம் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புகளே, இதுதான் ரமலான் மாதத்தில் நாம் பெற வேண்டிய பாக்கியங்கள் முக்கியமான மூன்றாவது பாக்கியம். ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்து அந்த ஈமானுடைய பயிற்சியை எடுத்து விட்டான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய நிகழ்கால வாழ்க்கை தூய்மையாக ஆகிவிடும். எப்படி? ரமலான் மாதத்தில் மனோ இச்சையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை துறந்துவிட்டு ஈமானை அடிப்படையாக கொண்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை லட்சியமாக கொண்ட ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்வது என்பது எப்படி எளிதாக ஆகிறது? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். களிமண் குழைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அந்த களிமண்ணிலே நாம் விரும்பினால் சிரிக்கும் குழந்தையின் வடிவத்தையும் அதிலே கொடுக்கலாம். மலர்ந்திருக்கும் மலரின் செடியையும் அதிலே உருவாக்கலாம். அதே சமயத்தில் நாம் விரும்பினால் அதிலே ஒரு குரங்கு, ஒரு நாய், ஒரு கழுதையின் வடிவத்தையும் கொடுக்கலாம். இப்போது கழுதையின் வடிவம் கொடுக்கப்பட்டு விட்டது, ஒரு நாயின் வடிவம் கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த களிமண்ணும் காய்ந்து விட்டது. இந்த நிலையில் மறுபடியும் கொடுக்கப்பட்ட இந்த வடிவம் பொருத்தமல்ல. இதை களைந்து விட்டு அகற்றிவிட்டு மீண்டும் சிரிக்கும் குழந்தையின் வடிவத்தை கொண்டு வர வேண்டும். மலர்ந்திருக்கும் அந்த மலர்களுடைய செடியின் வடிவத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அதற்கு என்ன செய்வது? மீண்டும் காய்ந்து விட்ட அந்த களிமண்ணை குழைக்கப்பட்ட நிலைக்கு மறுபடியும் மாற்ற வேண்டும். மீண்டும் தண்ணீரை ஊற்றி அதை கணிசமான முறையில் ஊற வைத்து அதை மிருதுவான தன்மையில் அது உருவத்தை மாற்றினால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் என்ற தரத்துக்கு அந்த களிமண்ணை கொண்டு வர வேண்டும். அல்லது பிளாஸ்டிக் என்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிளாஸ்டிக்லே ஒரு பொருள், ஒரு கழுதையின் உருவம் அமைக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் விரும்புகிறோம் இந்த உருவம் பொருத்தமல்ல, இதிலே சிரிக்கும் குழந்தையின் வடிவத்தை கொண்டு வர வேண்டும். அப்படியா? அப்படி என்றால் அந்த காய்ந்து போன இறுகி போய் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் வடிவத்தை மாற்றி கொடுக்கிற போது ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையை உருவாக்க வேண்டும். அது எப்படி? நெருப்பிலே இட்டு அல்லது சூடான தண்ணீரிலே போட்டு அந்த பிளாஸ்டிக்கை இளக வைக்க வேண்டும். இப்போது நாம் அந்த உருவத்தை, பழைய உருவத்தை அகற்றிவிட்டு புத்தம்புது உருவத்தை கொடுக்கின்ற போது அது ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த பக்குவ நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும், பண்பட்ட நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி களிமண்ணை கொண்டு வந்தோமோ அதே போன்று அன்புக்குள்ளே இப்போது நம்முடைய ஆன்மீகமான வாழ்க்கையை பார்த்தால் ஈமானுடைய வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, குஃபுருடைய வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, நிஃபாக்கு நயவஞ்சகத்தனமான வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, ஷிர்க்குடைய வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. இப்போது பேரளவில் முஸ்லீம்களாக நம்மில் பலர் இருந்தாலும் பலருடைய வாழ்க்கை குஃபுருடைய வாழ்க்கையை
குஃபுருடைய வாழ்க்கையாக, நிஃபாக்கு நயவஞ்சகத்தன வாழ்க்கையாக, ஷிர்க்குடைய வாழ்க்கையாக, பித்அத் என்ற மார்க்க விரோத செயல்களை கொண்ட வாழ்க்கையாக நம்மில் பலருடைய வாழ்க்கையின் வடிவம் அகமியமான வடிவம் இருக்கிறது. இப்போது மனிதன் அந்த குஃபுரான, ஷிர்கான, நயவஞ்சகத்தனமான, பித்அத்தான வடிவத்தை பெற்றிருக்கின்ற அந்த நிலையை களைந்துவிட்டு தௌஹீதுனுடைய ஈமானுடைய சுன்னத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொற்றி பின்பற்றி நடக்கின்ற அந்த ஈமானுடைய வாழ்க்கையின் வடிவத்துக்கு தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே இவனை உருக வைக்க வேண்டும். இவனை குலைக்கப்பட்ட மாவை போன்று, குலைக்கப்பட்ட களிமண்ணை போன்று இவனை முதலிலே பண்படுத்த வேண்டும். அது எப்படி பண்படுத்துவது? அதுதான் 1 மாத காலம் பசி, 1 மாத காலம் தாகம், 1 மாத காலம் இல்லறம் துறந்த ஒரு நிலை, 1 மாத காலம் உறக்கத்திலேயும் குறைவு. எப்போது ஒரு மனிதன் அபரிமிதமாக உண்ணுகின்றான், ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை எல்லாம் பருகுகின்றான், அடிக்கடி இல்லறத்தில் ஈடுபடுகின்றான், கடுமையாக தூங்குகின்றான் என்றால் மிருகத்தனம் அவனிடத்திலே மிகைத்திருக்கும். மிருக பண்பு அவனிடத்திலே எடுப்பாக காணப்படும். ஆனால் ஒரு மனிதன் பசியோடு இருக்கின்றான், தாகத்தோடு இருக்கின்றான், இல்லறத்தை ஒதுக்கி இருக்கின்றான், தூக்கத்தையும் குறைத்து விட்டான் என்றால் இப்போது அவனுடைய தன்மை குலைக்கப்பட்ட மாவை போன்று மிருதுவான நிலைக்கு வந்துவிடும். இப்போது அவனிடத்தில் இருக்கின்ற அந்த ஷிர்கான வடிவத்தை அகற்றிவிட்டு ஈமானுடைய வாழ்க்கையின் வடிவத்தை கொண்டு வரலாம். ஈமானுடைய வாழ்க்கைக்கு எதிரான புறம்பான அந்த போக்கை களைந்துவிட்டு உடன்பாடான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முன்வைத்து வாழுகின்ற ஈமானுடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு அவனுடைய அகம் இப்போது பண்பட்டு பக்குவப்பட்டு போயிருக்கும். இப்போது சொன்னால் எளிதாக ஏற்றுக்கொள்ளும். உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் தனக்கு அறவே பழக்கமில்லாத ஒரு செயலை வாழ்க்கையில் 7 முறையில் இருந்து 21 முறை தொடர்ச்சியாக செய்தால் அதற்கடுத்து அவன் கஷ்டமில்லாமலேயே அந்த காரியத்தை செய்ய முடியும். அவனுடைய பிறவி குணம் போன்று, அவனுடைய இயற்கையான சுபாவத்தை போன்று அது மாறிவிடும். அது எந்த விஷயமாக இருக்கட்டும், முதல் முறை செய்கிற போது சிரமமாக இருக்கும், 2வது முறை சிரமம், 7வது முறை வருகிற போது சராசரியான நிலைக்கு வந்துவிடும். அடுத்து 7ல் இருந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 21வது முறை வந்துவிட்டால் அடுத்து 22வது முறை செய்கின்ற போது அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. எப்படி பசித்தால் உண்ணுகின்றோமோ, தாகித்தால் தண்ணீர் குடிக்கின்றோமோ, இதில் யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லை. காரணம் பிறவி குணம். பசித்தவன் உண்பதும் தாகித்தவன் அள்ளி பருகுவதும் பிறவி குணம். அதுபோன்று 21வது முறையை கடக்கின்ற போது பிறவி குணத்தை போன்று அந்த காரியத்தை செய்வது அவனுக்கு இயல்பாக மாறிவிடுகிறது. அதே போன்று ஒரு தீய காரியம், ஒரு கெட்ட காரியம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தீய பழக்கத்தை முதலிலே விடுகிற போது கஷ்டமாக இருக்கும், 2வது முறை விடுகிற போது கஷ்டமாக இருக்கும், 7வது முறை விடுகிற போது சராசரி நிலைக்கு வந்துவிடும். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 21 முறை அந்த பாவகாரியத்தை, தீய காரியத்தை கைவிடுகின்ற போது அந்த காரியத்தை கைவிடுவது அவனுடைய பிறவி குணத்தை போன்று ஆகிவிடும். அதற்கு பின்பாக அந்த பாவகாரியத்தை, தீய காரியத்தை கைவிடுவது அவனுக்கு மிக மிக எளிதானதாக ஆகிவிடும். இந்த அடிப்படையில் பார்க்கிறோம், நமக்கு 7 முறையில் இருந்து 21 முறை அல்ல, ஏறத்தாழ 1 மாத காலம், ஒன்று 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் திரும்ப ஒரு நல்ல காரியத்தை செய்தால் திரும்ப செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு பாவகாரியத்தை கைவிட்டால் திரும்ப 1 மாத காலம் அந்த பாவத்தை கைவிடுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழுது பழக்கமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 1 மாத காலம் தஹஜ்ஜத் தொழுகின்றான். அப்படியா? இனி வாழ்நாள் முழுவதும் தொழுவது உனக்கு எளிதாக ஆகிவிடும். வாழ்நாள் முழுவதும் அந்த வணக்கத்தை கடைபிடிப்பது உனக்கு எளிதாக ஆகிவிடும். பொய் சொல்லுவதை அல்லது புறம் பேசுவதை 1 மாத காலம் கைவிடுகின்றான். அப்படியா? இனி உன் வாழ்நாள் முழுவதும் பொய் பேசாமலும் புறம் பேசாமலும் உன்னை தற்காத்துக் கொள்வது உனக்கு எளிதாக ஆகிவிடுகிறது. அன்புகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை மனிதனுடைய அகத்தை மிருதுவாக ஆக்கி
மென்மைப்படுத்தி ஏற்கனவே அவன் எந்த வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கின்றானோ அந்த தவறான வாழ்க்கையின் வடிவத்தை அவனிடமிருந்து அகற்றிவிட்டு அல்லாஹ்வுக்கு பிரியமான ஈமானுடைய வாழ்க்கையின் வடிவத்தை இந்த ஒரு மாத காலம் கொண்டு வந்து விட்டான் என்று சொன்னால் இனி வாழ்நாள் முழுவதும் அந்த ஈமானுடைய வாழ்க்கையின் வடிவத்தை அவன் கடைபிடிப்பது அவனுக்கு மிக எளிதாக ஆகிவிடுகிறது. இதுதான் நிகழ்கால வாழ்க்கையை பண்படுத்துவது. தௌபாவை கொண்டு மகஃபிரத் என்ற மன்னிப்பை கொண்டு கடந்த கால வாழ்க்கை பண்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், தக்வா என்பதை கொண்டு எதிர்கால வாழ்க்கை தூய்மைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஈமானுடைய இந்த வாழ்க்கையை கொண்டு நிகழ்கால வாழ்க்கை தூய்மைப்படுத்தப்படுகிறது. எப்போது இந்த மூன்று வாழ்க்கையும் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டதோ, கடந்த வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை என்று மூன்று வாழ்க்கையும் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டதோ, பரிசுத்தம் பெற்று விட்டதோ, புனிதத்துவம் அடைந்து விட்டதோ, அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைந்து விட்டது. அன்புக்குள்ளே, இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் சொல்லுகின்ற ஒரு சின்ன ஒரு திருவசனத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் முஃமினூன் அதிலே 99வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், முடிவில் அவரிடத்தில் மரணம் வந்துவிட்டால், ஒரு மனிதன் அவனிடத்தில் கடைசி மரண நேரம் சக்கராத்தினுடைய மடியிலே அவன் கிடத்தப்படுகின்றான். எப்படிப்பட்டவன்? அவன் ஈமானுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் வாழவில்லை. அவன் மூமின், பேரளவில் மூமினாக இருந்தான், இறை நம்பிக்கையாளன் என்று பேரளவில் இருந்தான். அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய அணுகுமுறை அத்தனையும் காஃபிர்களை போன்று, முனாஃபிகீன்களை போன்று, முஷ்ரிக்கீன்களை போன்று, மாற்றார்களை போன்று இருந்தது. பேரென்னவோ அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் குத்தூஸ் என்று இஸ்லாமிய பேராக இருந்தது. ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற முறையில் அவனுடைய வாழ்க்கை இருந்ததா? இஸ்லாமிய வாழ்க்கை, ஈமானுடைய வாழ்க்கை இருந்ததா? இல்லை. அவன் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை ஈமானுக்கு புறம்பான வாழ்க்கை. இந்த நிலையில் அவனுக்கு மரணம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவரிடத்தில் மரணம் நெருங்கி வந்து விட்டால், கால, அவர் சொல்லுவார், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு. மீண்டும் உலகத்துக்கு அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு. எதற்காக வேண்டி? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, ஏற்கனவே நான் எந்த வாழ்க்கை வாழாமல் விட்டு வந்தேனோ அந்த வாழ்க்கையை நான் இப்போது வாழுகின்றேன். ஏற்கனவே எந்த வாழ்க்கை வாழவில்லை? ஈமானுடைய வாழ்க்கை வாழாமல் ஈமானுக்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வந்தான். இப்போது கடைசி மரண நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு மீண்டும் சொற்ப நாள் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாய்ப்பை கொடு, மீண்டும் திருப்பி உலகத்துக்கு என்னை அனுப்பு. அப்படி திருப்பி அனுப்புகிற போது நான் விட்டு வந்த அந்த காலையில், அந்த கட்டத்தில் நான் ஈமானுடைய வாழ்க்கை வாழுகின்றேன் என்று அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்கிறான். இந்த வேண்டுகோள் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அன்புகளே, பிறப்பும் இறப்பும் இந்த உலகத்தில் ஒரு முறைதான். பிறந்தவன் மீண்டும் பிறக்கப் போவதும் இல்லை, இறந்தவன் மீண்டும் இறக்கப் போவதும் இல்லை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையும் ஒரே ஒரு முறைதான். அது ஈமானுடைய அடிப்படையில் நீ கழித்தாயா அல்லது அதற்கு எதிரான அடிப்படையில் நீ கழித்தாயோ, அது எப்படியோ ஒரு முறைதான் உனக்கு அவகாசம். ஆகவே இப்போது வாழ்ந்து முடித்துவிட்டு மரணத்தின் மடியில் கடத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அல்லாஹ் இடத்தில் கதறுகின்றான், அல்லாஹ் நான் தவறாக வாழ்க்கையை நடத்திவிட்டேன். ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த அவகாசத்தை, வாழ்நாளை ஈமானுக்கு எதிரான ஒரு முறையில் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து விட்டேன். அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே, என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடாதே, மீண்டும் உலகத்தில் வாழுகின்ற ஒரு வாய்ப்பை கொடு. அப்படி கொடுத்தால் நான் இப்போது ஈமானுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து காட்டுகிறேன். இப்படி அவன் கெஞ்சி கேட்கிற போது அல்லாஹ் இடத்தில் என்ன பதில் இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், கல்லா, ஒருபோதும் இல்லை. இந்த ஒருபோதும் இல்லை என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று, இவன் என்ன கேட்கின்றானோ அந்த வேண்டுகோள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மரணத்தின் விளிம்பை எப்போது நீ தொட்டு விட்டாயோ இனி மீண்டும் உலகத்துக்கு போவதற்கு எந்த முகாந்தரம் இல்லை. பிறப்பும் இறப்பும் ஒரு முறை என்ற அடிப்படையில் இனி திரும்பச் செல்ல வேண்டும் என்று நீ கேட்கின்ற அந்த வேண்டுகோள் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கல்லா, ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம், கல்லா, ஒருபோதும் இல்லை. என்ன ஒருபோதும் இல்லை? இவன் சொல்கிறான், திரும்ப அனுப்பினால் நான் இப்போது ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்கிறான்.
ஆனால் ஒரு கற்பனை அவனுக்கு அல்லாஹ் மீண்டும் திரும்புகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே எப்படி வாழ்ந்தானோ அப்படித்தான் மறுபடியும் வாழ்வான். ஏற்கனவே அவன் எப்படி ஈமானுக்கு புறம்பான வாழ்க்கை, அல்லாஹுவை மறந்துவிட்டு தாண்டோண்டித்தனமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அதே போன்றுதான் மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வாழ்வதற்கு அவனுக்கு அனுப்பப்பட்டால் அதே அந்த பிழையான வாழ்க்கையைத்தான் மறுபடியும் அவன் வாழ்வான். ஒருபோதும் அவன் திருத்தி கொண்டு வாழ மாட்டான். அப்படி என்றால் இப்போது சொல்லுகின்றானே, அல்லாஹ் சொல்றான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வாயளவில் சொல்லுகின்ற வார்த்தை. திரும்ப அனுப்பு, நான் ஈமானுடைய வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லுவது வாயளவில் நாவளவில் சொல்லுகின்ற வார்த்தை, நடப்பை அடிப்படையாக கொண்டு யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல. சரி, அவனுடைய முடிவு என்ன? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமிம் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்களுக்கு மீண்டும் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும். இப்போது மரணம், அடுத்து உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. உலகத்திலே பிறக்க வேண்டிய எல்லோரும் பிறந்து இறக்க வேண்டிய எல்லோரும் இறந்து இனி பிறப்பதற்கோ இறப்பதற்கோ நாதி இல்லை என்று வருகிற போது சூர் ஊதப்பட்டு மீண்டும் மஹ்ஷரில் எழுப்பப்படுவார்கள். சூர் ஊதப்படும், எல்லோரும் எழுப்பப்படுவார்கள், நீதி விசாரணையை சந்திப்பார்கள், சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மஹ்ஷருடைய அந்த அடியார்கள் மீண்டும் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும், இன்று மரணமடைந்த இந்த நேரத்தில் இருந்து மீண்டும் எழுப்பப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் பர்ஸஹுன், ஒரு திரைமறைவு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு. அது என்ன திரைமறைவு வாழ்க்கை? உலகமும் இல்லை, அது மறுமையும் இல்லை. உலகத்துக்கும் மறுமைக்கும் நடுவிலே இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை நாம் சாதாரணமாக பழக்கத்தில் கபருடைய வாழ்க்கை என்று குறிப்பிடுகின்றோம். நல்லவர்களுக்கு கபரு சொர்க்கத்து சோலையாக ஆக்கி தரப்படும், பாவிகளுக்கு கபரு நரகத்து நெருப்பு குழியாக மாற்றப்படும் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், கபருக்குள்ளே ஒரு வகையான வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவனுடைய வேண்டுகோள் திரும்ப என்னை உலகத்துக்கு அனுப்பு என்ற வேண்டுகோள் ஏற்கப்பட மாட்டாது. அவன் வாயளவில் சொல்லுகின்ற வார்த்தை என்று அதை ஒதுக்கி தள்ளப்படும். அதற்கு பின் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்டதற்கு பின் மறுமையில் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் திரை மறைவில் அவனுக்கு ஒரு வாழ்க்கை. அதுதான் கபருடைய வாழ்க்கை. ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி, இப்படி கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு ஒரு நாள் வரும், சூர் என்ற எக்காலம் ஊதப்படும். சூர் என்று சொன்னால் அது ஒரு ராட்சசமான கொம்பு. அது ராட்சசமான கொம்பு வடிவத்தில் இருக்கும். இஸ்ராஃபீல் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட வேண்டிய நேரம் வருகிற போது அவர்கள் அந்த ராட்சசமான கொம்பை வைத்து எக்காலம் ஊதுவார்கள். அந்த சப்தத்தை கேட்டவுடன் அண்ட சராசரங்கள் அத்தனையும், கோள்கள் அத்தனையும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி சிதறிப்போய் இருந்த உருத்தெரியாமல் ஒட்டுமொத்த உலகம் அழிவுக்கு உள்ளாகும். ஆம், அந்த ஒரு நேரம் எப்போது வரும்? பிறக்க வேண்டிய எல்லோரும் பிறந்து விட்டார்கள், இறக்க வேண்டிய எல்லோரும் இறந்து விட்டார்கள், இனி பிறப்பதற்கோ இறப்பதற்கோ நாதி இல்லை என்று வருகிற போது சூர் ஊதப்பட்டு உலக முடிவு, உலக அழிவு நாள் கொண்டு வரப்படும். அதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி, சூரிலே சூர் அந்த கொம்பிலே எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் பலா அன்சாப பைனஹும், அதற்கு பின் அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவு முறையும் இருக்காது. உறவு முறை என்றால் இவர் எனக்கு தந்தை, அவர் எனக்கு மகன், இவர் எனக்கு கணவர், அவர் எனக்கு மனைவி, சகோதரன் சகோதரி, மாமன் மச்சான், இந்த எந்த உறவும் இருக்காது. உலகத்தோடு முடிந்தது. உறவு முறை அங்கே இருக்க மாட்டார். மட்டுமல்ல, வலா யத்தஸாஅலூன், அதை குறித்து விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள். உலகத்தை பொறுத்த மட்டில் உறவு முறை இருக்கும். ஒரு மனிதனை புதிதாக நாம் சந்திக்கிற போது இந்த உறவு முறையைத்தான் விசாரிப்போம். நீங்கள் இன்னாருக்கு என்ன வேண்டும்? அவருக்கு நான் சிறிய தந்தையின் மகன். இவருக்கு என்ன வேண்டும்? அவருக்கு உடன் பிறந்த நான் சகோதரன். இவருக்கு நான் தந்தையோடு உடன், ஏதோ ஒரு முறையை சொல்லி நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த முறையை சொல்லி அடுத்தவர் நம்மிடத்தில் அறிமுகமாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இது உலகத்து நியதி. ஆனால் மறுமையை பொறுத்த மட்டில் சூர் ஊதப்பட்டு மீண்டும் கபரில் இருந்து எழுப்பப்படுகின்ற போது அவர்களுக்கு மத்தியில் உறவு முறை இருக்க மாட்டாது. அந்த உறவு முறைகளை பற்றி யாரும் யாரிடத்திலும் சந்திப்பார்கள், பார்ப்பார்கள். நீ யாரு, இன்னாருக்கு என்ன வேண்டும், அந்த விசாரணையே அங்கே இருக்க மாட்டாது. ஹைர், அடுத்து முடிவு எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு உறவு விசாரிக்கப்பட மாட்டாது என்ற அந்த நிலையில் அவர்களுடைய முடிவு எதை அடிப்படையாக கொண்டிருக்கும்? அல்லாஹ் சொல்றான்,
ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையின் எடைத்தட்டு தீமையின் எடைத்தட்டை விட கனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். நன்மையும் திண்மையும் எடை போட மீசான் என்ற தராசில் எடை போடப்படுகின்ற போது தீமையை விட நன்மையின் எடைத்தட்டு கனமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத்து மவாஸீனுஹு, யாருடைய எடைத்தட்டு நன்மையின் எடைத்தட்டு பாவத்தின் எடைத்தட்டை விட எடை குறைவாக ஆகிவிட்டதோ பௌலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன், நரகத்திலே நிரந்தரமாக கிடப்பார்கள். ஆம், பாவிகள் ஈமானுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழாமல், கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பில் ஈமானுடைய வாழ்க்கை வாழாமல் மனம் போன போக்கில் தாந்தோண்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தார்களே, இவர்களுடைய நிலையை பற்றித்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தால் நன்மையின் எடைத்தட்டு எடை குறைவாக இருக்கும். அதனால் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். தல்ஃபஹு உஜூஹஹுமுன் நார், அவர்களின் முகங்களை நெருப்பு பொசுக்கும். நரகத்தின் நெருப்பு இருக்கிறதே, நரகவாதிகள் கொண்டு போய் போடப்பட்டவுடன் அந்த கடுமையான நெருப்பால் அவருடைய முகத்தில் இருக்கின்ற மாமிசம் எல்லாம் கரிந்து கொட்ட ஆரம்பித்துவிடும், பொசுங்கி போய் கொட்ட ஆரம்பித்துவிடும். முகத்தில் இருக்கின்ற மாமிசம் எல்லாம் கரிந்து கொட்டிவிட்டால் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், வஹும் ஃபீஹா காலிஹூன், அந்த நரகத்திலே அவர்கள் விகாரமான தோற்றத்தில் இருப்பார்கள். விகாரமான தோற்றம். கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள். உதடுகள் இரண்டும் கரிந்து போய்விட்டது, மூக்கும் கரிந்து விட்டது, கன்னங்கள் இருக்கின்ற கரியெல்லாம் போய்விட்டது. அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? மூக்குக்கு நடுவிலே ஒரு துவாரம் தெரியும், பற்கள் எல்லாம் அப்படியே வெளியே தெரியும், உதடுகள் இல்லை, கன்னங்களிலே மாமிசம் இல்லை. எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு? அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், காலிஹூன், பார்ப்பதற்கு சகிக்க முடியாத கோரமான வடிவத்தில் விகாரமான தோற்றத்தில் நரகவாதிகள் இருப்பார்கள். அப்போது இந்த நரகவாதிகளிடத்தில் கேட்கப்படும், அலம் தக்குன் ஆயாத்தி துத்துலா அலைக்கும், என் திருவேத வசனங்கள் உங்களுக்கு உலகத்தில் ஓதி காட்டப்படவில்லையா? உலகத்திலே வாழ்ந்தீர்களே, உங்களுக்கு இந்த உலகம் நிரந்தரமல்ல, இதற்கு பின் மறுமை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. சோதனைக்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கின்றான். நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். சஹாபாக்கள் நல்லோர்கள் என்ற முன்மாதிரிகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இவர்களெல்லாம் அவர்களை பார்த்தெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓதி காட்டப்படவில்லையா என்று அவர்கள் இந்த நரகவாதிகளிடத்தில் கேட்கப்படும். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், ஃபகுன்தும் பிஹா துகதிபூன், ஓதி காட்டப்பட்டது. ஆனால் அப்படி ஓதி காட்டப்பட்ட போது, நபிமார்கள் சொன்ன போது, நல்லவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், மார்க்க சீர்திருத்தவாதிகள் மறுமையை பற்றி, அல்லாஹுவை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, ஈமானுடைய வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஈடேற்றம் உண்டு என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட போது குன்தும் பிஹா துகதிபூன், அவையெல்லாம் பொய் என்று சொல்லுகின்ற ஒரு தோரணையில் தான் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வாயால் சொன்னீர்களோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் நடப்பு வாழ்க்கையின் மூலமாக அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை, யதார்த்தமானவை அல்ல என்று பொய்ப்படுத்தும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. குன்தும் பிஹா துகதிபூன், அந்த நபிமார்களுடைய போதனைகளை எல்லாம், குர்ஆனுடைய வசனங்களுடைய உபதேசங்களை எல்லாம் பொய்ப்படுத்துகின்றவர்களாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்கிற போது, அப்போது நரகவாதிகள் அல்லாஹ் இடத்தில் சொல்வார்களாம். எப்படி? காலு, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, கலபத் அலைனா ஷிக்வத்துனா, எங்களுடைய துர்ப்பேறு எங்களுக்கு முந்தி விட்டிருந்தது, எங்களை மிகைத்து விட்டிருந்தது. கொச்சையாக சொன்னால் மூதேவித்தனம் எங்களுக்கு மிகைத்திருந்தது. உலகத்தில் வாழுகின்ற போது ஈமானுக்கு புறம்பான வாழ்க்கை தான் உசிதம் என்று கருதினோம். ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வது தேவையில்லாத ஒன்று, உண்மைக்கு புறம்பானது என்று கருதினோம். காரணம், எங்களுடைய மூதேவித்தனம் எங்களுக்கு மிகைத்து விட்டிருந்தது. வகுன்னா கௌமன் லாலீன், நாங்கள் வழிகட்ட சமுதாயமாக உலகத்தில் இருந்தோம். கடைசியாக அல்லாஹ் இடத்தில் கடைசி வேண்டுகோள் வைப்பார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, அஹ்ரிஜ்னா மின்ஹா, இந்த பாழும் நரகத்தில் இருந்து எங்களை வெளியேற்று. இந்த பாழும் நரகத்தில் இருந்து வெளியேற்றி உலகத்தில் வாழுகின்ற ஒரு வாய்ப்பை கொடு. அப்படி கொடுத்தால் ஈமானுடைய வாழ்க்கை, ஈமானுடைய வடிவத்தில் உன்னை திருப்திப்படுத்தும் விதமாக நாங்கள் அந்த கிடைக்கப் பெறுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். அப்படி கொடுத்ததற்கு பின்பும் ஈமானுடைய வாழ்க்கை வாழாமல், வயின் உதுனா, ஏற்கனவே ஈமானுக்கு புறம்பான எந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோமோ அதே அந்த தவறான வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பினால்,
ஃபஇன்னா லாலிமூன், அப்போது நாங்கள் அநியாயக்காரர்கள். ஆகவே அல்லாஹ் இப்போது எங்களை அநியாயக்காரர்கள் என்று சொல்லி தண்டிக்காதே, வாழும் நரகத்தில் இருந்து வெளியேற்று என்று அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்பார்கள். ஆனால் முடிவை பற்றி அல்லாஹ் சொல்றான், கால, கடைசியாக அல்லாஹ் அவர்களின் எதிர்பார்ப்பு, ஆசை, நம்பிக்கை அனைத்தையும் அறுத்து விடும் விதமாக, துண்டித்து விடும் விதமாக அல்லாஹ் கடைசியாக சொல்லி கதவை மூடுகிறான். கால, அல்லாஹ் சொல்றான், இஹ்ஸஊ ஃபீஹா, இந்த நரகத்திலேயே சிறுமையுற்றவர்களாக கிடங்கள், இழிந்தவர்களாக சிறுமையுற்றவர்களாக இங்கேயே கிடங்கள். வலா துகல்லிமூன், இனிமேல் என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று சொல்லி நரகத்தின் கதவு இழுத்து மூடப்படும். அத்தோடு அவருடைய நம்பிக்கை, ஆதரவு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அருந்து விடும். இனி நரகவாதிகள் அல்லாஹ் இடத்தில் பேச முடியாது. அன்புக்குள்ளே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த உலகத்தில் ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை அவகாசமாக கொடுத்திருக்கிறான். எப்படி இராணுவ வீரன் ஒரு இராணுவ பணியை அவன் சிறப்பாக செய்ய வேண்டுமோ, அதே போன்று ஒரு மூமின் ஈமானுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் சில போது தொய்வு ஏற்படலாம். அதற்கு புத்தாக்க பயிற்சி என்ற அடிப்படையில் எப்படி இராணுவ வீரர்களுக்கு இராணுவ முகாம்களில் ஆண்டுகள் தோறும் சில நாட்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்படுகிறதோ, அது போன்றுதான் முஃமினான மக்களுக்கு அல்லாஹ் ரமலான் என்ற ஒரு மாதத்தை ஈமானுடைய வாழ்க்கையின் புத்தாக்க பயிற்சிக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆகவே இந்த ஒரு மாத காலம் முழுக்க 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 அல்லாஹ் ஏவி இருக்கின்ற காரியங்களுக்கு கட்டுப்பட்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவகாரியங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்க வேண்டும். இதை வேறு வார்த்தையில் நாம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம், இன்றைய நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவை என்று எத்தனையோ விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், புரிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் நல்லவை என்று நாம் அறிந்த அனைத்தையும் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. யாருக்கு தெரியாது உண்மைதான் பேச வேண்டும் என்று? ஆனால் எல்லோரும் 100க்கு 100 உண்மை பேசுகிறோமா? நீதியோடு தான் நடக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் நீதியோடு தான் நடக்கின்றார்களா? பொய் பேசுவது ஹராம், அநீதமாக நடப்பது ஹராம், புறம் பேசுவது ஹராம், கெட்ட பார்வை பார்ப்பது ஹராம், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் இவற்றை விட்டு ஒதுங்கி இருக்கின்றோமா? அன்புகளே, நாம் நல்லவை என்று எவற்றையெல்லாம் தெரிந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை. தீயவை என்று எவற்றையெல்லாம் தெரிந்திருக்கின்றோமோ அவற்றை விட்டு பரிசுத்தமான முறையில் நாம் ஒதுங்கவும் இல்லை. இப்போது ரமலான் மாதம் அதற்காக கொடுக்கப்பட்ட காலம். எதற்காக? எவற்றையெல்லாம் நல்லவை என்று அறிந்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். எவற்றையெல்லாம் தீயவை கெட்டவை என்று தெரிந்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் வாழ்க்கையில் இருந்து விட்டு விடுங்கள். இந்த ஒரு மாத காலம் இந்த ஈமானுடைய பயிற்சிக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆகவே ஒரு உண்மையான முஃமின் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் 3 கட்டங்களையும் தூய்மைப்படுத்தும் விதமாக மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெற வேண்டும், தக்வா என்ற இறையச்சத்தை பெற வேண்டும், ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சியும் பெற வேண்டும். இந்த 3ஐயும் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் ரமலானில் அவன் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டான், மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டான். ஆனால் 3இல் 1ஐயோ அடையாமல் அவன் தவற விட்டு விட்டான் என்று சொன்னால் பரிதாபம். ரமலானிலே அவன் நஷ்டமடைந்திருக்கின்றான், ரமலானிலே அவன் தோற்று போய்விட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தை இந்த 30 மாணிக்கங்களை சிந்தாமல் சிதறாமல் அடைகின்ற பாக்கியசாலிகளாக ஆவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமாம், அதாவது கொரோனா பரிசோதனைக்கு முன்பாக இருக்கட்டும், வேறு எந்த பரிசோதனைக்காக வேண்டி இருக்கட்டும், உடலில் இருந்து இரத்தத்தை எடுத்து பரிசோதனைக்காக பயன்படுத்துவது நோன்பாளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால் பாதிப்பை ஏற்படுத்தாது. தாராளமாக உடலில் இருந்து சிரிஞ்சல் இரத்தத்தை எடுத்து அதை சோதனை குழாய்களில் வச்சு அதை சோதனைக்காக வேண்டி பயன்படுத்தலாம். அதனால் அவருடைய நோன்பில் எந்த பாதிப்பும் வரமாட்டாது. ஆனால் ரத்தம் குத்தி வாங்கணுக்குது, ரத்தம் குத்தி வாங்குறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லையா? ரத்தம் குத்தி வாங்கினா தோல்லையோ
அந்த தலையிலே அந்த மரத்தை குறிப்பிட்ட இடத்துல நல்லபடி இப்போ சின்ன ஊசி வச்சு குத்திட்டு கொம்பு மாட்டு மாதிரி கொம்பை வச்சுக்கிட்டு இப்படி உறிஞ்சுவாங்க, உறிஞ்சி உறிஞ்சி கொப்பளிப்பாங்க. அதுக்கு ஹதீஸ் வருது, அஃப்தர் அல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம், ரத்தம் குத்தி எடுப்பவனும் ரத்தம் குத்தி எடுக்கப்பட்டவனும் நோன்பை முறித்து விட்டான்னு ஹதீஸ் வருது. அதனால் அந்த மாதிரி அமைப்பில் எடுக்கப்பட்டா நோம்பு முறிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சொல்கிறது சாதாரண ஒரு 5 மில்லி 10 மில்லி எடுப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமாம் அதாவது கரண்டைக்கு கீழாக ஒரு ஆடை உடுத்திக்கான்னு சொன்னால் ஹதீஸில் வருது, இன்னல்லாஹ லா யக்பலு ஸலாத்த முஸ்பிரில் இசாரி, கரண்டைக்கு கீழாக ஆடையை தொங்க விட்டிருப்பவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ கரண்டைக்கு கீழே ஆடை தொங்கும் போது அவருடைய தொழுகையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா அவரை பின்பற்றி நம்ம தொழுகை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்குவான்? அதாவது என்ஜின் பெட்டி, ட்ரெயினுக்கு என்ஜின் முதல்ல முன்னாடி போகுது, அடுத்து பெட்டி, என்ஜின் ஓடுனா பெட்டியும் சேர்ந்து ஓடும், ரொம்ப ஸ்பீடாக ஓடுனா பெட்டி ஸ்பீடாக ஓடும், மெதுவாக ஓடுனா பெட்டி, என்ஜினே படுத்துக்கிட்டா பெட்டியும் படுக்க வேண்டியது. அது மாதிரி தான் இமாம் என்ஜின், நம்ம எல்லாம் பெட்டி. அப்போ இமாமே தன் கரண்டைக்கு கீழாக ஆடையை உடுத்திக்காங்கன்னா பக்குவமாக அவர் சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் கரண்டைக்கு கீழே ஆடை உடுத்திக்கிறீங்க, உங்கள் தொழுகையை ஏற்றுக்க மாட்டான்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு ஸலாத்த முஸ்பிரில் இஸாரின்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் ஆடையை தூக்கி உடுத்தி கரண்டைக்கு மேலே உடுத்திக்கிட்டு தொழுகை வைக்கன்னு பக்குவமாக அவர்கிட்ட புரியும்படியாக, அவரை கேவலப்படுத்தாத அளவுக்கு, அவருடைய தன்மானத்துக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு ஹிக்மத்தா முன்கூட்டி சொல்லி அவரோட வழிபட்டிக்கணும். வழி பண்ணிவிட்டு அவரை பின்பற்றலாம். வாந்தி எடுக்கிறதுனால நோம்பு முடியாது. அதாவது வேணும்டே செய்கிறது ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக இயல்பாக ஒரு ஆளுக்கு வாந்தி வந்துச்சு, அதனால் வந்த வாந்தியை மீண்டும் விழுங்காமல் அப்படியே துப்பிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சு, அதனால் நோம்பு முடியாது. அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கணும்னு விரும்புகிறோம், வேண்டாம். ஏன்னா இது ஒரு சர்ச்சையாக போகிறோம், அஜய் சொல்லிட்டாரு எப்படி சொல்லிட்டாரு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கேன். பொதுவாக இனிமாக்கு நம்ம முன்னோர்கள்லாம் பார்க்க போகும்போது நம்மளாம் ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி யாரை திறந்தோம், நம்மளும் ஒரு சுப்பிரமணிய குப்புச்சாமி தான் உட்காந்துருந்தோம். நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளாம் இஸ்லாத்துக்கு வந்தவதானே, நம்மளாம் சாதாரண நீங்களாம் யாருன்னா நான் இஸ்லாம் ஆனவர்கள் சொல்லுவோம். இஸ்லாம் ஆனவர்கள்னா இஸ்லாம் ஆனவர்கள், இதுக்கு முன்னாடி முஸ்லீமாக நம்ம இருக்கலை, ஏற்ற நிலையில் இருந்தோம். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட தொல்லைகள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், அந்த தீண்டாமை என்ற விஷயங்கள் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சமத்துவம் சகோதரத்துவம் ஒரே அடிப்படையில் உள்ள இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதை பின்பற்றுகின்ற பாக்கியத்துக்கு தான். அதனால் சில தலைமுறைகளுக்கு முன்பாக நம்ம பார்க்க போகும்போது நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோங்கிற அடிப்படையில் சொன்னால் தப்பில்லை, அந்த அடிப்படையில் சொன்னால் தப்பில்லை, விளைஞ்சா எல்லாம் அப்படி, அது உண்மைதான். அதுக்கு மாற்றமாக வேறு ஏதோ ஒரு கோணத்தை சொன்னாலும் அது சிக்கல், அது யோசிக்க வேண்டிய செய்தி. கஃபாபில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் பொய்யன் என்பதற்கு இது போதும், ஒருவன் பொய்யன் என்பதற்கு இது போதும். என்ன போதும்? காதல என்ன வந்து விழுகுதோ அதையெல்லாம் அழுத்தாள் சொல்றது. ஆனால் அது உண்மையா பொய்யா, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அல்லது வதந்தியான செய்தியா, அதை பற்றி எந்த சின்ன யார் என்ன சொன்னாங்க உடனே அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி கேட்டதையெல்லாம் அடுத்தவனுக்கு சொல்றது போதும், நீ ஒரு பொய்யன் என்று உன்னை அடையாளப்படுத்துவதற்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்னைக்கு நமக்கு இப்போ வாட்ஸ்அப் மூலமாக ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது உண்மையான தகவல் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அது உண்மையான தகவலாக இல்லையான்னு தெரியலை, சந்தேகமாக இருக்குது, அதை நம்ம அடுத்த ஆளுக்கு பரப்புறோம் சொன்னால் அப்போ நாம் அந்த அந்த தவறான செய்தி பரவுவதற்கு காரணமாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொல்லுக்கிணங்க நாம் ஒரு பொய்யன் என்பதற்கு அடிப்படை இல்லாத, ஆதாரம் இல்லாத, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை நாம் அடுத்தவனுக்கு பரப்புறதும் ஃபார்வேர்டு பண்ணுறதும் பொய்யன் என்பதற்கு போதுமான அடையாளமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. நோன்பு வைத்துக்கொண்டு மனைவியை கட்டி அணைக்கலாமா, மனைவியை நெருங்க எந்த அளவுக்கு அனுமதி உண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருந்த நிலையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கட்டி அணைத்தார்கள் என்று ஹதீஸ் வருது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல விளங்கணும்,
சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரப்போகும்போது அவங்களுக்கு வேணாம்னு தடுத்திக்கிறாங்க. சிலருக்கு அனுமதி கொடுத்திக்காங்க. இந்த காரியத்தை செய்யலாமா என்று கேட்டபோது சிலருக்கு அனுமதி கொடுத்தாங்க, சிலருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அங்கே சட்ட மேதைகள், சட்ட ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, யாருக்கு அனுமதி கொடுத்தார்களோ அவர் வயது முதிர்ந்தவர், சுய கட்டுப்பாடு உள்ளவர், அத்தோடு நிறுத்தி கொள்வார். யாருக்கு அனுமதி மறுத்தார்கள், அவர் இளைஞர், அவருக்கு அனுமதி கொடுக்கும்போது அதற்கடுத்து எல்லை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லை தாண்டினால் நோன்பு போயிடும். அதனால அவர் சுய கட்டுப்பாட்டை பேணுவார், கடைப்பிடிப்பார் என்ற பருவத்துக்கு வந்துவிட்ட முதியவராக இருந்தால் தடை ஏதும் இல்லை. சுய கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய கடைப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலை. துடிப்பான இளைஞர், ஆரம்பத்தில் தொட்டு வைத்தாலே அடுத்து கட்டுப்பாடு இல்லாமல் அடுத்து போயிடுவார் என்று இருந்தால் அது போன்றவர்களுக்கு தடுக்கப்படுகிறது. இதுதான் சரியான கருத்து. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஃபாஸ்ட்டும் முக்கியம் இல்லை, ஸ்லோவும் முக்கியம் இல்லை, புரிஞ்சு ஓதணும். புரியக்கூடிய ஆளாக இருந்தால் புரிஞ்சு ஓதணும். புரிய முடியாதுன்னா பிழை இல்லாமல் திருத்தமாக ஓதணும். சில பேர் ஃபாஸ்ட்டாக ஓதுனாலும் நிறுத்தி நிதானமாக அழகான முறையில் ஓதுவாங்க, சில பேர் ஸ்லோவாக ஓதுனாலும் தப்பு தப்பாக ஓதுவாங்க. அதனால் இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறத விட பிழை இல்லாமல் அழகான முறையில் ஓதணும் ஒன்று. ரெண்டாவது, அர்த்தம் புரிஞ்சு ஆலிம்களாக இருந்தால், அரபி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அர்த்தம் புரிஞ்சு ஓதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அர்த்தம் புரியாமல் சரன்னு விறுவிறுன்னு போகிறது அதில் பெரிய பலன் இல்லை. அதனால் நிறுத்தி நிதானமாக ஓதணும். கொஞ்சம் வேகமாக ஓதுனாலும் பிழை இல்லாமல் ஓத முடியும், கொஞ்சம் வேகமாக ஓதுனாலும் அர்த்தம் புரிஞ்சே ஓத முடியும் என்று இருந்தால் அந்த அளவுக்கு வேகத்தில் அவர் ஓதுறதுனால தப்பில்லை. ஆனால் இந்த வேகத்துக்கு போனால் தப்பு அதிகமாக வரும், அர்த்தமே புரிய முடியாது என்று சொன்னால் அந்த வேகத்தில் ஒரு தவறு. சரியா? குர்ஆனை மனதல்னா வாயால் உச்சரித்து ஓதணும். வாயிலிருந்து சத்தம் வரணும். சத்தம் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ராகம் ஒன்று வரணும். மன்லம் யத்தகன்னபில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, யார் குர்ஆனை ராகமிட்டு ஓதவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. இப்போ குர்ஆனை ஓதணும். குர்ஆனை ஓதும் போது இயல்பாக நம்மளை அறியாமல் ஒரு ராகம் வரும். ஒருத்தருக்கு ஒரு ராகம் வரும். அந்த ராகம் ரொம்ப சில தலையை அசைப்பாங்க, உடலை அசைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றிச்ச உணர்வுகளோடு குர்ஆனை ஓதணும். அந்த மாதிரி ஓதணும். அதுதான் வரவேற்கப்படுகிறது. வாயை மூடிட்டு மௌனமாக சும்மா அப்படி கற்பனை பார்த்துட்டு போகிறது அது குர்ஆன் ஓதுறது இல்லை, அது குர்ஆன் பார்க்கறது. அல்ஹம்துலில்லாஹ். வச்சுக்கலாமா? நீங்கள் என்ன கேட்கலாம்? அப்போ தனியாக கேட்கணுமா? சரி. அல்லாஹு தஆலா கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.